ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பலாக்கொட்டை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், துவரம்பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த பலாக்கொட்டை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு பலாக்கொட்டையை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மூணு மாதிரி அலசி எடுத்து வச்சுட்டேன். சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தண்ணி கொதிச்சதுன்னு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தண்ணி காஞ்சிருச்சு, பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நான் ரசத்துக்கு எடுத்துக்குவேன். தண்ணி அதனால தான் அதிகமாக வச்சுருக்கிறேன். பருப்புக்கு நம்ம தனியாக தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே அரைக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கொதி வந்துருச்சு, பொங்கி வந்துடும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி திறந்து திரும்ப நல்லா கலந்து விடுங்க. திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நான் 5 நிமிஷம் கழித்து அந்த வெந்த தக்காளியெல்லாம் எடுத்துட்டு தண்ணி ரசத்துக்கு வடிச்சிட்டேன். பாருங்கள், தக்காளி எடுத்துகிட்டு நான் பருப்பு தண்ணி ரசத்துக்கு வடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பில் பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை இதில் பருப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் பருப்பு தண்ணி ரசத்துக்கு எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் பருப்பு தண்ணியே அதிகமாக இருந்தால் விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பருப்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்து புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி அளவாக சேர்த்துங்க. நம்ம ஒரு தக்காளி சேர்க்க போகிறோம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்குறேன். 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்குங்க. கூடவே கில்லாத வரமிளகா 4 சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நீங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்குங்க. தாளிப்பு பருப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம வந்து அளவாக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளிப்பை கொட்டி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பலாக்கொட்டை சாம்பார். பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த சாம்பார் வேறு எந்த காயுமே சேர்க்காமல் பலாக்கொட்டையிலே வச்சுருக்குறோம். சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.